Hello, hi everyone. Welcome to the mobile trading analysis யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா டெய்லி அனலிசிஸ் தான். ஓகேவா? நம்ம டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து இங்கே டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. 42,000 கிட்ட ஒரு ரவுண்ட் லெவல் கிட்ட வந்து டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுதுனால வந்து நம்ம பை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால பை பண்ணுறதுனால இப்போ கரெக்டான லெவல் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த ஜோனுக்குள்ளே பை பண்ணுறது பெட்டர். இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன புல் பேக் மாதிரி கிடைக்கும். அப்போ நம்ம கூட ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இதுதான் 42,700. அண்ட் தென் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து அப் சைட் போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம போகிற கிரிப்டோஸ் எல்லாமே வந்து அப் சைடில் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸாக்ட்லி நம்ம என்ன நினச்சோமோ அந்த பிளான் படி தான் போகிறோம். ஸோ நம்ம அதனால் வந்து பையிங்க்கு தான் நம்ம ஃபேவரபுளாக இருக்கணும். இத்தீரியம் இங்கே டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிஎன்பி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து செல்லிங் பேட்டர்ன் மாதிரி காமிக்குது. பட் ஆனால் மார்க்கெட் வந்து அப்சைடில் இருக்கிறதுனால நம்ம வந்து செல்லிங்க்கெலாம் பார்க்க வேணாம் பிஎன்பியை. ஏன் இது வந்து நான் டக்குன்னு சொல்லணும், ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் நிறைய மெனி டைம்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அதனால் வந்து நான் டேரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கிறேன். டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நேற்றே பார்த்துருப்போம். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ மேலே அப் சைடில் மூவ் ஆகினுக்குது. ஸோ ஒரு சின்ன புல் பேக் எடுக்கும்போது நம்ம வந்து இங்கே பை பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்குது. ஸோ அதனால் இங்கே அது நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி புல் பேக் எடுத்துக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தா இது ஒரு பையிங் கிரிப்டோ தான். ஸோ நம்ம வந்து பை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கீழே இறங்கினா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகி. ஸோ அதனால் வந்து நான் வந்து இவனை பையிங்க்கு நான் கொடுக்குறேன், ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தா கிரிப்டோ பார்த்தீங்கன்னா என்கேஎன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு சரியான ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுது. தெரியுதா? வெயிட் அ மினிட். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் சைட்லேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இது வந்து பையிங் சைன் போக வாய்ப்பு இருக்குது. காரணம் ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்களா, இந்த மாதிரி இந்த டவுன் சைடு கிட்ட வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிக்குதுல்ல. ஸோ அதனால சொல்கிறேன், இது ஒரு பையிங் சைன் கிரிப்டோ. ஸோ வந்து நம்ம வந்து திரும்பி ஒரு சின்ன புல் பேக் வரும்போது பை பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து டார்கெட் வைக்கலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்பிடி தான். வெயிட் அ மினிட். இப்போ எல்பிடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இப்போ கரெக்ட் ஆகுதா? பேட்டர்ன் வந்து ஒரு சரியான பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. அதேமாதிரி பார்த்தா கீழே டவுன் ட்ரெண்ட்லேயும் இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. ஓகே, இப்போ பாருங்களா, பர்ஃபெக்டான பேட்டர்ன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறினா கீழே இறங்கினா அப்படியே ஒரு டபுள் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டோன்னா ஒரு சரியான பையிங் சைன், நாம் அப்போ பை பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம பை பண்ணுறதுக்கான கரெக்டான லெவல் கிடையாது. எல்பிடி கொஞ்சம் இன்னும் டைம் தேவை. சரிங்களா? அதுக்கடுத்து கிரிப்டோ பார்த்தீங்கன்னா எல்கியூடியூஐ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சப்போர்ட் கிட்ட ட்ரேட் ஆகினுக்குது. ஸோ நாம் எல்கியூடியூஐ வந்து கொஞ்சம் அப்போ ரேர் கேஸ் வச்சுக்கலாம். ஓஷன் யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அழகாக ட்ரெண்டு மேலேனா ஒரு சின்ன ஒரு புல் பேக் கீழே இறங்கிடுச்சு. இப்போ டபிள்யூ பேட்டர்ன் எடுத்துட்டு மேலே போகுது. ஸோ அப்படின்னா ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுக்கும்போது பை பண்ணிவிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஇசட்டை பற்றி சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆகுது. வென்எவர் இது வந்து பிரேக் அவுட் வரைக்கும் நம்ம வந்து பையிங் பார்க்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இப்போதைக்கு வேணால் பை பண்ணலாம். எக்ஸ்டிஇசட் வந்து ஒரு பர்ஃபெக்டான கிரிப்டோ தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன் ஃபாலோ ஆகுது. இப்போ ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்குது ஆர்எல்சி. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தா நம்ம ஆர்எல்சி வந்து இருக்கிற லெவலில் வந்து பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம் வச்சுக்கிட்டு தான் பெட்டர். ஆர்எல்சி எக்ஸ்டிஇசட் பர்ஃபெக்டாக ஆகுது.
MKR not as usual good. மைனா தட்ஸ் வெரி குட். காரணம் என்னங்க பாருங்கள், பேட்டர்ன் கிரியேட் ஆகிதா, ட்ரெண்ட் லைன் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டல்ல ஒரு டபுள் பேட்டர்ன் கொடுத்துட்டு மேலே போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த லெவலில் இருந்து இந்த லெவலுக்குள்ளே வந்து பை பண்ணால் பெட்டர் பிளேஸ். ஸோ மைனா வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், மைனா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லெவல்லேருந்து பை பண்ணுறது பெட்டர் பிளேஸ் தான். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். சரிதா? ஸோ இது ஒரு பையிங் கிரிப்டோ தான். இதனால் வந்து நம்ம லிங்க் வந்து நம்ம பை பண்ணுறோம். டார்கெட் அதர் திங்ஸில் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டேரெக்டாக போஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்களே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணால் கரெக்டான சிக்னல் வேணால் நம்ம பெய்டு குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டான டைமிங்கில் சிக்னல் கிடைக்கும். அண்ட் தென் பாய்.